தமிழ்நாட்டின் உரிமைகளை அபகரிக்க நினைக்கும் பிரதமர் மோடிக்கு துணை போனவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். நம்முடைய அணிக்கு எதிராக இரண்டு அணிகள் இருக்கின்றன. ஓர் அணி பாஜக, இன்னொரு அணி அதிமுக. பாஜக என்பது தமிழ்நாட்டில் உள்ள இந்திய மக்கள் எல்லோருக்கும் தெரியும் உரிமைகளை பறிக்கின்ற அணி. எடப்பாடி என்பவர் உரிமைகளை பறிப்பதற்கு துணையாக 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகள், நம்முடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடு, இலக்கியம், இலக்கணம் எல்லாவற்றையும் அபகரிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற மோடிக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் எடப்பாடி அவர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உதயமின் திட்டத்தில் நான் சேர மாட்டேன், உதயமின் திட்டத்தில் சேர்ந்தால் மின்சார கட்டணம் உயரும், மின்சார வாரியத்தை ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தும், ஆகையால் நான் கையொப்பமிட மாட்டேன் என்று நிராகரித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தங்கமணி என்ற மின்சாரத்துறை அமைச்சரை அழைத்து மோடி அவர்கள் எங்கெங்கெல்லாம் கையொப்பமிட சொல்லுகிறார்களோ நீங்கள் கையொப்பமிட்டு வாருங்கள் என்று தமிழ்நாட்டின் மின்சார வாரிய கொள்கைகளை அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.